பங்குனி உத்திரம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயில்கள்ல இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் நடத்துவாங்க. திருக்கல்யாணங்கள் நடக்கும். சிவபெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும், முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். ஏன் இறைவனுக்கு இறைவிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா அறிவுபூர்வமா யோசிப்பாங்க, பெண்கள் எப்பவுமே இதயபூர்வமா யோசிப்பாங்க. அதனால குழந்தைய தூக்கும்போது கூட ஆண் தோல் மேல தூக்கி வைப்பார், அறிவு மூளைக்கு பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பார். பெண்கள் இடுப்புல தூக்குவாங்க, இதயத்து பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. திருக்கல்யாணம்ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போதுமே ஒரு மனுஷன் அறிவுபூர்வமா யோசிச்சாலும் லைஃப்ல வெற்றி பெற முடியாது. எப்போதுமே இதயபூர்வமாக யோசிச்சாலும் பல நேரங்கள்ல அது தோல்விகள்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அறிவும் இதயமும் கலந்து நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு விடை தெரியாத பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனுக்கு இறைவிக்கு திருக்கல்யாணம்ங்கிற பேர்ல நாம சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சக்தியும் சிவனை ஒன்று திரட்டி அதை விழாவா வச்சாங்க. அதுவும் அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா தர்மசாஸ்தான் சொல்லக்கூடிய ஐயப்பன் அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ராமருக்கு சீதாக்கும் இடையில திருக்கல்யாணம் நடந்ததும் இந்த நாள்ல தான் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுது. அப்படி பல்வேறு விதமான முக்கியத்துவங்கள் கொண்ட ஒரு நாளாக அந்த பங்குனி உத்திரம் இருக்கு.